ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆராதனை வேளையிலும் ஜப வேளையிலும் அபிஷேக வேளையிலும் எங்களை பரிசுத்த ஆவிக்குள்ளாக மாற்றி நிரப்பி வேற்று மனுஷனாக எங்களை மாற்றி ஒரு புது இருதயத்தை, ஒரு புது அபிஷேகத்தை எங்கள் இருதயங்களில் எங்கள் ஆவியிலே ஊற்றியிருக்கிறீர். தொடர்ந்து இப்பொழுதும் வார்த்தை அதை உறுதிப்படுத்தி வார்த்தைகளின் ஜீவன் எங்களுக்குள்ளே 30, 60, 100 என்று பலம் கொடுத்து எங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே உற்சாகப்படுத்தி நடத்த உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென், ஆமென். அப்படியாக நம்ம ஒரு கோர்ஸ், பைபிள் ஸ்டடியில் ஒரு கோர்ஸ் முடித்து 2வது பகுதிக்கு வருகிறோம். சரியா? அதனுடைய புது பகுதியினுடைய தலைப்பு வியூஸ் ஆன் த பைபிள். சேம் த டாக்ட்ரின் ஆஃப் பைபிள், ஆனால் வியூஸ் ஆன் த பைபிள். பைபிளுடைய வியூஸ் எப்படி நமக்கு தரப்படுகிறது, எப்படி பைபிளுடைய வியூஸ் வருகிறது, எப்படியெல்லாம் கர்த்தர் பேசியிருக்கிறார், வேதாகமத்தை குறித்த பார்வைகள், ஆமென், இவைகளை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, திஸ் வாஸ் த வியூ ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரைட்டர்ஸ் கன்சர்னிங் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை எழுத்தாளர்களின் கண்ணோட்டம் இதுவாகவே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை பழைய ஏற்பாட்டை எழுத வைத்தது பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களை வைத்து கர்த்தர் எழுத வைக்கிறார். அதில் உதாரணமாக மோசஸை கொண்டு கர்த்தர் எழுத வைக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் மோசஸ் ரிசீவ் ஹிஸ் டிவைன் கால் ஃப்ரம் தி பர்னிங் புஷ் டு டெலிவர் இஸ்ரேலை விடுவிக்கும்படியாக கர்த்தர் மோசையை வனாந்தரத்துக்குள்ளாக கொண்டு வந்து அந்த எரிகிற முட்செடி நடுவிலிருந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? அதுதான் மோசஸினுடைய ஸ்டார்டிங். மோசஸினுடைய ஸ்டார்டிங் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். அது வேற, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்பொழுது நம்ம ஒரு புது காரியத்தை பார்க்கிறோம். ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்கள் வரை வேகமாக படிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 to 10 வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஓரேப்னாலே என்னதுன்னா பர்னிங், பற்றி எரிகிற அக்கினி மலை, ஒரே பர்வதம். எலியா ஒரே பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு 40 நாட்கள் ஒரே பர்வதம் மட்டும் எலியா நடந்தான். மோசையும் பாருங்க, 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்தில் சுற்றி தெரிந்து 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் சுற்றி தெரிந்து எது மட்டும் நடந்து வருகிறான்? ஒரே. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். அது அவனுக்கு ஒரு அற்புத காட்சியாக இருக்கிறது. தேவனை நம்ம ஒரு அற்புதமாக பார்க்கணும். அவருடைய கிரியைகளை அற்புதமாக பார்க்கணும். அவர் நம்மை அழைத்தார்னா அந்த அழைப்பை அற்புதமாக பார்க்கணும். ஏதோ ஒரு அற்புதம் அதுக்குள்ளே இருக்குது. அதுதான் என்னை அழைச்சிருக்கிறார். சபையில் என்னை கொண்டு வந்திருக்கிறார்னா ஒரு அற்புதங்களை பார்க்கும்படியாக, அற்புதங்களை காணும்படியாக. சும்மா நான் பழைய மாதிரியே இருந்துட்டு போகிறதுக்காக என்னை அழைக்கலை. தேவனிடத்தில் நான் வந்ததுக்கப்புறம் நிறைய அற்புதங்களை நான் பார்க்கணும், நிறைய அதிசயங்களை நான் கேட்கணும், நிறைய அதிசயங்களை நான் சொல்லணும், நிறைய அற்புதங்கள் என் மூலமாக நடக்கணும். ஆமென். அப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் அது வாஞ்சித்து கிட்ட வரணும், ஆண்டோடைய சமூகத்துக்குள்ளே வரணும். அப்படி தான் கிட்ட வந்தான். அற்புதங்களை பார்ப்பேன். ஆமென். இது என்ன அற்புதம்? இது முட்செடி மட்டும் நல்ல பச்சைன்னு இருக்கிற முட்செடி இப்படி எரியாத காஞ்சி போனது தானே எரியும். பச்சையான செடி எப்படி எரியுது? இது அற்புதமாச்சே. இதை நான் போய் பார்ப்பேன், கிட்ட போய் பார்ப்பேன். ஆமென்.
ஸ்தோத்திரம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் தேவன் பார்க்கிறார். நீங்க ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வர்றீங்க, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து சபைக்கு வர்றீங்க, ஒரு அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், என் குடும்பத்தில் நடக்கணும், என் தனிப்பட்ட ஜீவியத்தில் நடக்கணும், அதை பார்த்து கிட்ட வர்றீங்க அப்படிங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் காண்கிறார். மோசே கர்த்தர் காண்டார். முச்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆமென். Yes, and he said, here am I. Amen. Here am I. Amen. நான் தான், நான் தான், நீங்க தேடுற நபர் நான் தான். அதான் அந்த அர்த்தம். என்னுடைய இருதயத்தை பார்த்து என் பெயரை சொல்லி அழைத்த கர்த்தர் என்னை எந்த நோக்கமாக அழைத்திருக்கிறீர் என்பது எனக்கு புரிந்து, ஓரளவுக்கு புரியுது. I am the person. Am I? Amen. Yes. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, இங்கே கிட்ட சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எத்தோப்பியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். இதுல மிடிலா இருக்கிற வசனத்தை படிங்க, 5ஆம் வசனத்தை. அப்பொழுது அவர் நீ இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு. ஆமென். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. மோசேக்கு அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, the word from God's mouth, இல்லையா? சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, remove your shoes. He was on holy ground. உன்னுடைய பாதரட்சை என்ன செய்? கலற்றி போடு. பாதரட்சைங்கிறது 40 வருஷம் போட்டுட்டு இருந்த பாதரட்சை. அது பாதரட்சை நம்ம ஓல்டு லைஃப்பை குறிக்கும், ஒன்று சமாதானத்தை குறிக்கும். இந்த இடத்துல அது பாதரட்சை எதை குறிக்குதுன்னா, உன்னுடைய பழைய வாழ்க்கை. உன்னை ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைக்கிறேன், ஒரு புதிய ஊழியத்துக்கு அழைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்? நீ தேசாந்தரியா சுற்றி திரிந்து வந்திருக்கல்ல, அதில் நீ போயிட்டு வந்து அந்த உன்னுடைய கால்கள், ஐ மீன் அது அப்போ பாதரட்சையை சுமக்கிற கால்கள்ங்கிறது நடத்திப்பை குறிக்கிறது, ஊழியத்தை குறிக்கிறது. ஐ மீன் சமாதானத்தின் சுவிசேஷமாகிய பாதரட்சை, இல்லையா? அப்போ அந்த ஒரு ஊழியத்தை உன் கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரிமூவ் யுவர் ஓல்ட் செப்பல்ஸ், ரிமூவ் யுவர் ஓல்ட் ஷூஸ். உன் பழைய வாழ்க்கையை நீ ரிமூவ் பண்ணு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று கர்த்தர் சொல்கிறார். இதை அவன் செய்தான். பின்னர் மறுபடியும் தன் பாதரட்சைகளை அவன் போட்டுக்கொண்டான். இதுதான் கரெக்ட், இல்லையா? பெரும்பாலும் அவருக்கான சிறப்பான ஒரு ஊழியத்தை குறித்து தேவ பிள்ளைகள்
அடிக்கடி கேட்குறாங்க. கிறிஸ்தவங்கள் அடிக்கடி சிறப்பான ஊழியம் வேணும், சிறப்பான செய்யணும். ஒருவேளை அவர்கள் தங்களுடைய சபை பலிபீடத்திலே அவர்கள் அதை காட்சி வைக்கலாம். அப்போதைக்கு பிரசங்கம் பண்ணும்போதோ சபைக்கு வரும்போதோ அப்போதைக்கு அதை கலட்சி வைக்கலாம். எதை? ஓல்டு லைஃப். ஆமென். ஆனால் அந்த அழைப்பை குறித்து எதையும் அவர்கள் செய்வது. அழைத்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? ஹோலி காலிங். ஆமென். அதை பேஸ் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி அவங்க மோசையோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கு பாருங்க. காண்கிறான், இவன் வருகிறத கர்த்தர் காண்கிறார். இது என்ன வெந்து போகாமல் இருக்கிறது என்ன ஆச்சரியமாக பார்க்குறான். இப்போ இவ்வளோ பெரிய காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறாரே, நான் எம்மாத்திரம். படிப்படியாக தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மளும் அதே எக்ஸ்பீரியன்ஸில் வளரணும். நம்ம கொஞ்சம் கூட ஸ்லோவாக கூடாது. கர்த்தர் சொன்ன உடனே ஒரு காரியத்தை செய்யணும். நம்ம டிலே ஆகிறதுனால தான், ஆற போடுறதுனால தான் நமக்கு எல்லாம் மறந்துடுது. பிசாசு மறக்க வச்சிடறான். திரும்ப எதிலிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. பிரைஸ் காட். அப்போது அழைப்பை குறித்து அவர்கள் எதையுமே சரியாக செய்வதில்லை. தேவன் தேடுவது எப்படி என்றால், அவர்கள் தங்கள் பாதரட்சிகளை கழட்டி விட்டு மறுபடியும் போடக்கூடியவர்களைத்தான் தேவன் தேடுகிறார். அதாவது இதே சரீரம்தான் பழைய பாவ மனுஷ சரீரம். இதப்பவும் இதே சரீரம்தான். பழைய மனுஷனை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம். அதே சரீரத்தில் இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருக்க இல்லையா? சொல்லுங்கள், தங்கியிருக்க இல்லையா? அதே சரீரம் தானே. மறுபடியும் பிறந்த உடனே இப்போ நான் பாஸ்டர்லாம் சின்ன வயசுலேருந்து கருப்பு கலர் தான். பாஸ்டர் இப்போ மறுபடியும் பிறந்த உடனே ஒயிட்டாக மாறிட்டாரோ? இல்லையே, அதே கருப்பு தானே, கறிக்கட்டை தானே. எப்படி அது? ஆமென். அதே சரீரம் தான், அதே கலர் தான். ஆனால் எது மாறி இருக்கு? உள்ளான ஜீவிய மாறி இருக்கு. ஆமென். அதுதான் மாறி இருக்கு. நம்ம அவுட்வார்டு எதுவும் அதே தான். அந்த அவுட்வார்டு இன்வார்டு எதை ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை நடத்துதோ, அவுட்வார்டு நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்குது. ஸ்வாபத்தில் எல்லாத்துலேயும் மாறிக்கொண்டே இருக்குது. அப்போல்லாம் என் முகம் எப்படி இருக்காது, கருணை கொடூரமாக இருக்கும். ஆமாம். பிரைஸ் கார்டு. யாருடைய ஃபேஸே நான் துணிஞ்செல்லாம் அப்படி பார்க்க மாட்டேன். கீழே குனிஞ்சு தான் பேசுவேன். குற்ற உணர்வு, பாவ உணர்வு, பாவங்கள் என்னுடைய முகத்தில் இருக்கும். பாவக்கலை என் முகத்தில் இருக்கும். இன்றைக்கி கம்பீரமாக நோக்கி பார்க்க வைத்திருக்கிறார், தைரியமாக நோக்கி பார்க்க வைத்திருக்கிறார். எப்படி அது? அதே முகம்தான், அதே சரீரம்தான், அதே உடல் அமைப்பு தான். ஆமென். அப்போ தேவன் விரும்புகிறது அதுதான். அப்போது a worship experience should be followed by a working experience அப்படின்னு ஒரு 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 குறிப்பு எடுத்தேன் அந்த டிக்ஷனரி, பைபிள் டிக்ஷனரியிலேருந்து. எப்படி? a worship experience should be followed by a working experience. வெறும் ஆராதனைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சபையை நடத்தாமல், இன்றைக்கி நிறைய சபைகளில் ஆராதனைக்கு கூட்டம் அலபாயுது. ஆராதனை வேளையில் கூட்டம் அலபாய். மேன், வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்லை. ஆனால் வார்த்தைக்கு ஆக்டிவேஷன், உங்கள் மூலமாக தேவன் செய்கிற காரியங்கள், அவைகள் எல்லாம் நாட் ஓன்லி வர்ஷிப், ஆமென், டூயிங் பவர் மினிஸ்ட்ரி. ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை மோசையை ஆராதனை செய்யவா கர்த்தர் அனுப்பினார், கூப்பிட்டார். என் ஜனங்களை நீ விடுவிக்க கொண்டு வா, என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய வனாந்தரத்தில் ஆராதனை செய்யும்படிக்கு நீ அவங்கள அங்கேருந்து அழைத்து கொண்டு வா. அவங்க ஆராதனை செய்யாமல் அப்படியே மங்கி போய் கிடக்கிறாங்க, அவங்க ஒடுக்கப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்க ஆராதனை செய்யணும்னு வாஞ்சியாக இருக்கிறாங்க, ஆனால் ஆராதனை செய்ய முடியலை. ஸோ வனாந்தரத்தில் நீ அவங்களுக்கு ஆராதனை செய்யணும், ஆசாரிப்பு கூடாரம் கட்டணும். அதுதான் உன் டியூட்டி. அதுக்காக நான் உனக்கு கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் தருவேன், அதை நீ செய்யணும். அதுக்காக தான் உன்னை அழைக்கிறேன். கர்த்தர் அப்படி தான் மோசையை அழைக்கிறார். மோசே 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்திலே மேய்ப்பனாக இருந்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 23, யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 7, ரெண்டையும் படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 23. அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்ப அவனுக்கு வயசு என்ன? 40 வயசு. சரியா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
அவர்கள் பார்வோனோட பேசும்போது ஆ, மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது. அவங்க பார்வோன்ட்ட பேசும்போது மோசேக்கு அப்போ 40 வயசுல அங்கிருந்து புறப்பட்டவன் 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல சுத்தி கர்த்தர் அவன்கிட்ட மினிஸ்ட்ரியை கொடுக்கும்போது அவனுக்கு என்ன வயசு? 80 வயசு. யோசிச்சு பாருங்க, 80 வயசு. அவன் 80 வயசுலாம் ஒரு வயசா? 80 வயசுல தான் ஊழியமே ஆரம்பிக்குது. ஆமே இல்லையா? புரியுதா? ஆமே. சரி, அப்போ இந்த நாட்களிலே அவனுக்குள் தன் ஜனத்தை குறித்த எண்ணமும் பாரமும் அவனுக்குள்ளே இருந்தது. அது ஆரம்பத்திலேருந்தே இருக்கு. இட்ஸ் ஆல்சோ ஒரு மினிஸ்ட்ரி. அதை தான் கர்த்தர் பார்க்குறார். அந்த எண்ணம், பாரம், தாட்ஸ். நீ எங்கேயாவது இருக்கலாம், எப்படியாவது இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம். உங்கள் அழைப்பெல்லாம் நீங்கள் பாருங்களேன், அது கொஞ்சமாவது அந்த எண்ணம் இருந்திருக்கு உங்களுக்கு. இயேசு எப்படிப்பட்டவரோ யாருக்கு இருந்தது? சகேய்க்கு இருந்தது. எப்படிப்பட்டவரோ தான் பார்க்க வகை தேடினான். வேற சீசன் ஆகணும், ரட்சிப்பு வாங்கணும், எல்லாத்தையும் விட்டுட்டு பின் செல்லணும், அதெல்லாம் அவனுக்கு இல்லை அப்போதைக்கு. எப்படிப்பட்டவரோ அதுதான். அந்த ஒன்றை வச்சு தான் கர்த்தர் அவனை பிடிச்சார். அந்த ஒன்றை வச்சு தான். உங்ககிட்ட ஒரு சுபாவமாவது இருக்கணும். கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறதுக்கு ஒரு சுபாவமாவது நம்மகிட்ட இருக்கணும். எப்படிப்பட்டவரோ இயேசு எப்படிப்பட்டவரோ. ஆமே. இவன் பாருங்க, அந்த பாரம். எகிப்தியனை அங்கேயே 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டான்? ஒரு எகிப்தியனை மணலில் வெட்டி போட்டான். காரணம், ஒரு ஹீப்ரு ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியனை அடிக்கிறத பார்த்து, ஏன் இனம், ஏன் ஜனம், எப்படி அடிக்கலாம், ரத்தம் கொதிக்குது எனக்கு, என் உடம்பிறப்பு, அவனை நீ எப்படி தொடலாம்? அப்போ இதை கர்த்தர் பார்க்குறார். ஆஹா, இவனுக்குள்ளே எப்படி இருக்குது. அப்போ இவன் தான் சரியான ஆள். எகிப்தில் இருக்க இந்த ஜனங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க? டோட்டலாக எகிப்தில் இருக்கிறாங்க அடிமையா. அப்போ இவங்களை கொண்டு வரணும்னா இப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவனை தான் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அப்போ உங்களுடைய அழைப்பை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கும்போது அப்படியே அசை போட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு ஆவியானவர் காட்டுவார். இந்த காரியத்தை நிமித்தம்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இதுதான் காமனாக கர்த்தர் சொல்கிறார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி என்ன பக்தி? ஆமென். இந்த பக்திங்கிறதுல எல்லாமே அடங்கும். சில பேருக்கு விக்கிரகாராதனை பக்தி. இப்போ நாங்கள்லாம் அந்த விக்கிரகாராதனை கூட்டத்தில் தான் வந்தோங்க. இதுக்கே இப்படி இருக்கானே, கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சத்தத்தை கேட்காத சிலைக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிறானே. அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய என்னுடைய சத்தத்தை கேட்டால் இவன் எப்படி மனம் மாறுவான்? இவன் எப்படி தன்னை ஒப்பு கொடுப்பான்? புரியுதா உங்களுக்கு? ஆமே. இதான் பக்தி. பக்தி உள்ளவனா பெந்தகோஸ்து ஐக்கியத்தில் பக்தி, பரிசுத்தத்தில் பக்தி அப்படி கிடையாது. எங்கே நீங்கள் இருக்கீங்களோ, எப்படி எல்லாரும் ஆண்டவர் யாரை தெரிஞ்சிருக்கிறார் பாருங்க. விக்கிரகாராதனைக்காரனை, கொள்ளக்காரனை, எதில் அவன் இதாக இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் ஒரு கொலைகாரனுக்கு கூட ஒரு ஒரு பக்தி இருக்கும். ஆமாம், இஷ்டப்பட்ட தெய்வத்தை வணங்கிட்டு தான் போய் செய்வான் அந்த வேலையை. ஆமாம், அவனுக்கு ஒரு இது இருக்கும், இதுதான் என்னை காக்குது அப்படின்னு நினைக்கிறான். அவைகள் சில ஈவில்ஸ், அது வேற. ஆனால் தேவன் பார்க்குறாரு, இது மேலே இவ்வளோ பக்தி வைக்கிறானே, இது மேலே இவ்வளவு. அப்போ ஜீவனுள்ள தேவனாகிய என்ன அவன் கண்டுட்டா என்ன செய்வான்? உதாரணமாக சவுலை பாருங்க, தர்சு பட்டணத்தினாகிய சவுல். அவன் யார? யெகோவா. அவர் மேலே அவ்வளோ பக்தி, நியாயப்பிரமாணத்தின் மேலே அவ்வளோ பக்தி. பழைய ஏற்பாட்டில் அவன் சொல்கிறான் பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆனால் அவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ங்கிற ஒரு வார்த்தையில் அவனை பிடிச்சார். நீ யாருன்னு கேட்குறான். ஸ்தோத்திரம். ஏன்னா நான் யாரை துன்பப்படுத்துகிறேன்? நான் உண்மையிலே யாரையும் துன்பப்படுத்தலையே. நீ என்னை துன்பப்படுத்துகிற, என் ஜனங்களை துன்பப்படுத்துறது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் மோசே, சவுல். ஆமே, நீ என்னை தான் துன்பப்படுத்துகிறாய். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ என்ன துன்பப்படுத்தலை, என் ஜனங்களை துன்பப்படுத்தினா அது என்ன துன்பப்படுத்தின மாதிரி தான். இதே மாதிரி தான் பார்வோன் ஜனங்களை துன்பப்படுத்துகிறான். அந்த சத்தம் பிதாவாகிய தேவனுக்கு கேட்கிறது. சரியான நபரை பார்க்கிறார். மோசேயை கர்த்தர் சரியாக பிடிக்கிறார். ஆமென். அப்போது நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் அவனுக்குள் தன் ஜனத்தை குறித்த எண்ணமும் பாரமும் அவனுக்குள் இருந்ததை கர்த்தர் பார்க்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கும்போது தேவன் அழைத்த பாத்திரங்களின் அடையாளங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, they are all busy persons. அவங்கவுங்க காரியத்தில் பிஸியாக இருந்தோம்.
உதாரணமாக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோனை பாருங்க, அவன் கோதுமையை களத்தில் போரடிக்கிறதுல பிஸியாக இருந்தான். அப்போ தான் கர்த்தர் வந்து அவனை தொடுறார், அவனை கூப்பிடுறார். புரியுதா? ஆமென். அடுத்தது பாருங்க, 1 சாமுவேல் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் ஆசாரிப்பு கூடாரத்தில் பிஸியாக இருந்தான். அண்ணாள் அவளை கொண்டு போய் எங்கே விட்டா? ஆசாரிப்பு கூடாரத்தில் ஏலிகிட்ட போய் விட்டா. அதுதான் அவனுக்கு தெரியும், ஆசாரிப்பு கூடாரம் அதுதான் தெரியும். ஆனால் கர்த்தர் எங்கேருந்து அவனை தொடுகிறார்? ஆசாரிப்பு கூடாரத்திலேருந்து அவனை தீர்க்கதரிசியா, நியாயாதிபதியா, ஆசாரியனா 3 ஊழியத்தை கையில் வச்சுட்டு அவனை கூப்பிடுறார். கர்த்தர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 1 சாமுவேல் 17:20 வாசிங்க. தாவீதை குறித்து 1 சாமுவேல் 17:20. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய். பார்த்தீங்களா? தாவீது அப்பா என்னதான் இருக்கிறான்? ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறான். தனது ஆடுகள் அப்பா ஒரு வேலை கொடுத்துட்டாரு, அதுல இருந்தா ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. அவனுக்கு தெரியல, அது வரைக்கும் அவன் என்ன மேய்ச்சிட்டு இருக்கிறான்? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அடுத்ததாக யாரு? எலிசா பாருங்க. ஆமென். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19 to 21 வசனங்கள் வரை வாசிங்க. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையை முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஆமென். நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். பாருங்க, அப்ப 21 படிங்க. 21. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் முட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எந்த மாடை வச்சு பொழைப்பு நடத்திட்டு இருந்தானோ, ஏற ஊட்டிட்டு இருந்தானோ, ஏற உழுதுட்டு இருந்தானோ, அதுதான் பிஸி. அவன் 12 ஏர் போட்டி உழுதுட்டு இருந்தவன் காலையில் வந்த உடனே என்ன செஞ்சுட்டான்? அடிச்சு சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டுட்டு எலியாவுக்கு பிறகு ஊழியத்துக்கு போயிட்டான். ஸ்தோத்திரம். அழைப்பை பாருங்க. மோஸ்ட் ஹை காலிங், இதுதான் அழைப்பு. இன்னும் நீங்க இயேசுவினுடைய 4 அப்போஸ்தலர்களை குறித்து பாருங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16 to 20 வசனங்கள் வரை வாசிப்பீங்களா? அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலையை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார். பேதுரு, அந்திரேயா, யாக்கோப், யோவான், 4 பேருமே அப்போஸ்தலர்களாக, எல்லாமே சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் தான். பாருங்க, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வலையை வச்சு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுல பிஸியா இருந்தாங்க. சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே இல்லை ஊழியத்துக்கு, அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அவங்க என்ன பிடிச்சிட்டு இருந்தாங்க? மீனை பிடிச்சிருந்தாங்க. ஆண்டவர் அந்த ஒரு சைனை பார்க்கிறார், உங்களை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். இதுதான் நம்முடைய பிஸி ஒர்க்கில் நம்ம எது மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோமோ கர்த்தரதை பார்ப்பார். அதை தனக்கு ஏற்றது போல கர்த்தர் என்ன செய்கிறார்? டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார், மாற்றுறார், உங்கள் உள்ளத்தை மாற்றுறார். நம்ம அதை கேட்டது போல பக்குவப்படுத்துகிறார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்ய நம்மள உண்டாக்க. மத்தேயு பாருங்க, டாக்ஸ் கலெக்டர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்க, டாக்ஸ் கலெக்டர். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். ஆமென். எஸ். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். Sitting at the receipt of custom. ஆயத்துறை
ஆமென். இவன் தான் சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, பைபிள் ஸ்காலர்ஸே சொல்கிறாங்க, சகேயுக்குவே சத்தியம் சொன்னது இவன் தானா. சகேயுவே இதே மாதிரி தான் போஸ்டிங்கில் தான் இருந்தான். அவன் அடிக்கடி சந்திப்பானா சகேயுவை, தொழில் ரீதியாக சந்திக்கும் போது சொல்லுவானா, இப்படி அநியாயமாக வாங்குறியப்பா, ஆமாம் பார்த்து வாங்கு, இதெல்லாம் ரொம்ப ஓவராக நீ பண்ணிகிட்ருக்கிற, என்ன பண்ணுறது, குழந்தை குட்டி இருக்குது என்ன பண்ணுறது. அப்போ இயேசுவை பற்றி சொல்லுவானா, இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, கேள்விப்படுறேன், நீ வந்துரு, நீ வா கூட்டத்துக்கெலாம் வா அப்படின்னு கூப்பிடுவானா. வர்றேன்னு சொல்லிட்டு இருந்தால் தானா. அதெல்லாம் ஒரு நாள் அவன் உள்ளத்தில் பட்டு தான் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க வகை தேடினான். சரி, அப்போ அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் தேவனிடத்தில் ஆமென் சோம்பேறித்தனத்தை குறித்து ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. God has nothing good to say about laziness. லேசினஸ் ஸ்பிரிட்டில் இருக்கிறவங்களை குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தையும் சொன்னதில்லை. அவங்களெல்லாம் கண்டம் தான், கேட்டும் கேட்காமலும் சோம்பேறித்தனமாக. ஆமென். ஃபார் எக்ஸாம்பிள் நீதிமொழிகள் புஸ்தகம் 24 அதிகாரம் 30 to 34 வசனங்கள் வரை வாசிங்க. நீதிமொழிகள் 24 அதிகாரம் 30 to 34. சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது. அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் வறுமை ஆயுதம் அணிந்து. அப்போ அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த சோம்பேறித்தனமா இருந்தா கர்த்தர் அவங்கள கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்களே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறாங்க தங்களை சோம்பேறித்தனமா. கர்த்தர் சொல்லுகிறார், சோம்பேறியுடைய வயலை கடந்து போனேன். பார்க்குறாரு அந்த வயல் எப்படி இருக்குன்னு, சோம்பேறி கையால் செஞ்ச வயல் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. எல்லாம் முட்செடி காஞ்சொரியாக இருக்குது. வயலில் ஒரு வேலையும் செய்யலை, ஒன்றுமே பண்ணலை, உழைக்கலை, வேலை செய்யலை, களை நட்டலை, நாற்று நடலை, தண்ணி பாய்ச்சலை, பாத்தி எடுக்கலை, ஒன்றுமே செய்யலை, அப்படியே கிடக்குது. ஆவிக்குரிய ஜீவி அப்படியே கிடக்குது. சோம்பேறி, லேசினஸ். ஆமென். இதே காரியத்தை மத்தேயு 25 அதிகாரத்தில் 26, 27 வசனங்களை கூட வாசிங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. இப்படிப்பட்டவன ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தை அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. இப்ப 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 3 அதிகாரம் 10 to 12 வரைக்கும் படிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 10 to 12. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். ஆமென். அப்போ இவைகளெல்லாம் பொருந்தக்கூடிய நபராக இருக்கிறவர்களை கர்த்தர் பார்க்கிறார். மோசே கர்த்தர் அப்படி பார்த்தார், எலிசாவை கர்த்தர் அப்படி பார்க்கிறார். அவங்க வேலையில் அவங்கவுங்க பிஸியாக இருக்கிறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய ஊழியத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர்களை தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார், தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவங்களை மாற்ற துடிக்கிறார். ஆமென். மோசேக்கு பாருங்க, யாத்ராமத்தின் புஸ்தகம் 4 அதிகாரம் 10, 11, 12 வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீ. நல்ல கவனிங்க, இந்த மோசே தான் வேதாகமத்தில் எத்தனை ஆகமத்தை எழுதியிருக்கிறான்? 5 அதிகாரத்தை எழுதியிருக்கிறான். என்னதெல்லாம்? ஆதியாகமம். பாருங்க யாரை கொண்டு எழுத வச்சிருக்கிறார் ஆதியாகமத்தை?
தலை சுத்திரும். இந்த மோசையா எழுதுனா? ஆமென். மோசையை கூட்டு தான் எழுத வச்சிருக்கிறாருங்க. ஆமென். ஆழத்தில் இருள் இருந்தது, இதெல்லாம் மோசைக்கு எங்கே தெரியும்? ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்த ஹை ரெவலேஷன். ஹை ரெவலேஷன். ஜெனசிஸ் சாதாரண சாப்டர் கிடையாது. அது மாதிரி எக்ஸடஸ், அது மாதிரி லேவியராகமும், அடுத்தது என்னது என்னாகமும், உபாகமும், டியூட்டனாமி, இத்தனை ஆகமும். இன்னும் கூட மோசே சங்கீதத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். மோசையின் சங்கீதம், 90ஆம் சங்கீதம், அப்படி 92ஆம் சங்கீதம், இப்படிலாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறான். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம், இதெல்லாம் எழுதியிருக்கிறான். அப்போது இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, ஒரு ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்தவனை கர்த்தர் இப்படி கொண்டு வந்து இப்படி நிறுத்திருப்பாரானால், ஆமென். நான் சொல்கிறது போல் வியூஸ் ஆன் த பைபிள், ஒரு வேதாகமத்தை உருவாக்குறதுக்கு வியூஸ், கர்த்தர் இப்படிப்பட்ட பாத்திரங்களை பயன்படுத்துவாரானா, கிருபையின் நாட்களில் உங்களையும் என்னையும் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்த முடியும். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை பார்க்கும் பொழுது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். இங்கே தான் ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேரை அழைச்சாலும் இன்னும் என்ன நம்மகிட்ட இருக்கிற குறைய சொல்லிகிட்டே இருக்கிறது. என்கிட்ட அந்த குறை இருக்குது, என்கிட்ட இந்த குறை இருக்குது, நான் அதுக்கு தகுதி இல்லை, ஐ எம் அன்வர்த்தி ஃபார் தேட். ஆமென். எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், கை முடக்கி கொண்டு நித்திரை பண்ணட்டும். சோம்பேறியே, அப்படி தான் சொல்லுவார் ஆண்டவர். அம்மா நாளைக்கு ஜெபிக்கிறேன், நாளைக்கு ஜெபிக்கிறேன், நாளைக்கு வேதம் வாசிக்கிறேன், கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நாளிலேருந்து கரெக்டாக ஜெபிச்சிடுறேன், நாளிலேருந்து கரெக்டாக எழுந்துச்சிடுறேன், நாளிலேருந்து கரெக்டாக எல்லாம் பண்ணிடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் ஆகட்டும், உன்னை நம்பவே மாட்டார் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சே சம்திங் டு காட். கர்த்தருக்கு எதையா பேசு. அவன் என்ன சொல்றான் பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாங்கி மந்தனாம். சே ரியல், சே ரியல். என்னெல்லாம் ஆண்டவர் தொடரும்போது நான் நினச்சேன், சரி, என் தங்கச்சிட்ட கேட்டேன், சரி ஆண்டவர் தொடுவார்ன்ற, தொட்ட பிறகு நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், என்ன நானே அறகுறை, என்னையை வச்சு என்னத்தை செய்ய முடியும்? எனக்கு பைபிள் காலேஜுக்கு போயிருக்கேனா, இதுக்கு போயிருக்கேனா, என்னத்தை அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற சகோதரி சொல்லும். எனக்கே திக்கு வாங்கி நான் இப்போ போய் எங்கே மற்றவங்ககிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன்? இப்படி தாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஒரே செகண்டில் கர்த்தர் மாற்றினான், ஒரே செகண்டில் கர்த்தர் மாற்றினான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குது? எனக்குள்ளே தான் இருந்தது. நான் பேச பேச வருது, பேச பேச ஜீவன் வருது, பேச பேச வார்த்தை வருது, பேச பேச வல்லமை வருது, பேச பேச சாட்சி வருது. ஆமென். நடக்க நடக்க சாட்சி வருது, ஜீவிக்க ஜீவிக்க சாட்சி வருது. ஆமென். என் நாட்களை கடத்த 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 உண்மை வருது, சத்தியம் வருது. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. எல்லாத்துலேயும் அப்படி 100க்கு 100 பியூர்லாம் சொல்ல முடியாது. பல குறைகள் வந்துச்சு, வந்து இப்படி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அது கொஞ்ச நாளுக்குள்ள ஊஞ்சல் ஆடிட்டு கிடக்கும் நம்ம கூட சேர்ந்து. ஆமென். பிரைஸ் காட். தள்ளு வேண்டிய நேரத்தை தள்ளி விட்டுற சொல்கிறேன் ஆண்டு. தள்ளி விடு, சோத்திரம், தள்ளு அதை. ஆமென். படிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நீங்க ஒரு வேலைக்கு இன்றைக்கு போறீங்க, உங்களை எப்படா உள்ள எடுப்பான்னு அவன் நினைப்பான். ஒன்று. இன்னொன்று என்ன நினைப்பான்? எப்படா இவனை வெளியே தள்ளலான்னு நினைப்பான். அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, நான் மந்தனாவு, நான் திக்குவாயி, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எதுக்கியா இங்கே வந்த? போய் டெஃப் அண்ட் டம் ஸ்கூலில் போய் சேரு போ அப்படின்னு சொல்லி விட்ருவான். நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாரு? அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? இதை சொல்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குங்க? ஊமையினையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆமென். நான் தானே உண்டாக்கின எல்லாத்தையும்.
அப்ப நீ ஊமையா கூடனா அதை பத்தி உனக்கு என்ன? பேச வைக்கிறேன், பார்க்க வைக்கிறேன், கேட்க வைக்கிறேன், இதை விட உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. பிள்ளைய போல மாறணும்னு ஏன் சொன்னாரு? நானா உழைச்சி நானா சாப்பிடணும், நானே ஒரு சோம்பேறி, எனக்கு மடியில் வச்சு சாப்பாடை ஊட்டினாதான் எனக்கு ஆகும். சரி போ, கொஞ்ச நாளைக்கு என்ஜாய் பண்ணு, அப்படி தானே விட்டுருக்காரு சின்ன பிள்ளைகளுக்கு. இன்றைக்கும் நான் அப்படி தான் போய் மடியில் உட்காந்து சோத்தை திம்பேன், எனக்கு சோறு ஊட்டு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அம்மாவுக்கும் கோளாறு இருக்குது, பிள்ளைக்கும் கோளாறு இருக்குது. நிறைய பேரை பார்த்துருக்கேன். பெரிய பிள்ளையா பாப்பா பாப்பா, எதுக்குங்க அது பாப்பாவாகி இப்போ எப்படி வந்துருச்சு? பெரிய பிள்ளையா வந்துருச்சு. இன்னும் என்ன பாப்பா? நீங்கள் லேசி, நீங்கள் தவறு பண்ணுறீங்க. நான் சொல்கிறேனே தப்பாக எடுக்காதீங்க. ஆமென். பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அந்த வழியில் தாண்டி வந்துட்டான். அந்த பாப்பாவெல்லாம் தாண்டி வந்துருச்சு. பாப்பாவெல்லாம் தாண்டி இப்போ நல்ல ஒரு அடல்ட் ஏஜில் வந்துடுச்சு, எல்லாம் விவரம் தெரிஞ்ச வயசு. இன்னும் அதை நீங்கள் பாப்பாவாக வச்சுருந்தா அது இன்னும் உங்களை கையில் ஏந்திட்டு தான் போகணும்னு நினைக்கும். எத்தனை பாப்பாக்கள் சபைக்கு வருது பார்த்துருக்கீங்களா? தாப்பா போட்டுட்டு உட்கார்ந்து கிடக்குது. ஆமாம், எத்தனை பாப்பாக்கள் சபைக்கு வருது? ஏன் இந்த பாப்பாக்களை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்க முடியல? இந்த ஒரு பாப்பா தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாங்களே இந்த மாதிரி. இந்த இப்போ நம்ம இவ்வாறு அவருக்கு ஏதோ ஒன்று சேட்டை பண்ணுது, ஏதோ ஒன்று பண்ணி கிடக்குது. இல்லை சுற்றி சுற்றி அது சபை வார்த்தை தானே பேசுது, வசனம் தானே பேசுது. சிவப்ப நானேங்குது, மத்த மார்க்கு லூக்காங்குது. இது கூட தெரியாம சில பாப்பாக்கள் கிடக்குதா? எப்படி பாப்பாக்கள் கிடையாது, அவங்களாம் ஸ்டேஜை தாண்டி வந்துட்டாங்க. ஆனால் இவங்களும் இன்னும் பாப்பா பாப்பா பாப்பா. அது சொல்லும் போப்பா போப்பா போப்பா. ஆமாம், என் வழி எனக்கு தெரியும்பா, நீ உன் வேலையை பாரப்பா. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஆதலால் நீ போ. நான் இது ஒரு ஆலோசனையா சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க. அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி கொடுங்க. நீ மெச்சூர் பாய், மெச்சூர். நான் இன்னும் குழந்தை மாதிரியே இருக்காத, இந்த உலகத்தை புரிஞ்சுக்க. நீ இன்னும் நீ பேபி கிடையாது, இன்னும் நீ சின்ன பிள்ளை கிடையாது, நீ பெரிய பிள்ளை, நீ பெரியவளாயிட்டு வர்ற. நீ சத்தியத்தை அறிஞ்சுக்கணுமா, உலகத்தை தெரிஞ்சுக்கணும், மனுஷருடைய சூது வாது வஞ்சைகளை தெரிஞ்சுக்கணும். நாங்கள் அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகள் கடினமான பாதைகள், அதுக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது. இப்போவே தெரிஞ்சு வச்சுக்க. பிள்ளைக்கு சொல்லுங்க. தேவன் இவ்வளோ அருமையாக சொல்கிறாரு. மோசைக்கு நடுவணும்னு பார்க்குறான், எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போயிடணும்னு பார்க்குறான். இல்லை, தன்னுடைய ரியாலிட்டியை சொல்கிறான். திஸ் இஸ் மை ரியாலிட்டி. சே, அதான் நான் சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட உங்கள் ரியாலிட்டியை சொல்லுங்க, ரியாலிட்டியை சொல்லுங்க. ஆமென். அதனால் நீ போ, நான் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். எப்படி ஜெயிச்சிருக்காரு பார்த்தீங்களா ஆண்டவர்? எப்படி ஜெயிச்சிருக்காரு பார்த்தீங்களா? உன்கிட்ட விஷயம் இருக்குப்பா. நீ எகிப்தியனை வெட்டி கொல்லும் போது எனக்கு தெரியும் நீ எவ்வளோ வைராக்கியமான ஆள்னு. ஆமென். என் ஜனத்துக்காக நீ எவ்வளோ வைராக்கியம் காண்பிக்கிறாங்கிறத நான் தெரிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தாயின் கருவறையிலே உன்னை முன்குறித்திருக்கிறேன். அதனால தான் நைல் நதியில் உன்னை விசேஷமாக நாணல் பெட்டியில் வச்சு உன்னை காத்திருக்கிறேன். சும்மா இல்லை, இல்லையா? நம்முடைய பர்த்தெல்லாம் பாருங்கள், டேஞ்சரஸ். மிராக்குலஸாக மாற்றி தான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கார். ஆமாம், எஸ். அப்போ வேதம் சொல்லுகிறது, ஐ எம் நாட் எ ஃப்ளூயன்ட் ஸ்பீக்கர். மோசே அப்படி தானே சொல்கிறான், வாக்கு வல்லவன் அல்ல, மந்தனாவும் திக்குவாயும் உள்ளவன். ஸோ ஐ எம் நாட் எ ஃப்ளூயன்ட் ஸ்பீக்கர். ஆமென். இந்த அழைப்பை மோசே புறக்கணித்தான். அதாவது he says 5 lame excuses, 5 முடமான வாக்கு காரணங்களை சொல்லி தப்பிக்க பார்த்தான். என்னதுனா அப்படின்னு பார்த்தா நம்ம அதை முதல்ல பார்ப்போம் இன்னைக்கு, சரியா? ஆமென். சொல்லி அவன் தேவ அழைப்பை நிராகரிக்கிறதை பார்க்கிறோம். நம்பர் 1, ஐ ஹாவ் நோ எபிலிட்டி. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் குறித்து வச்சுக்கோங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம்.
Hallelujah. Amen. Who am I? நான் எம்மாத்திரம். I have no ability, Lord. எனக்கு அந்த திறமெல்லாம் கிடையாது. லேம் எக்ஸ்கியூஸ், முடமான காரணங்களை சொல்லி தப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல சில முடமான காரணங்கள். நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். பிரைஸ் காட். ரெய்னார்ட் போன்கே தன்னுடைய ஊழியத்தில், ஆப்பிரிக்கா ஊழியத்தில் ஒரு நாள் ஊழியத்தை முடித்துட்டு இரவில் தன்னுடைய கேம்புக்கு வர்றாரு. கேம்புக்கு வரும்போது அங்கே சார் நல்ல மிராக்கள் அன்னைக்கு ஆப்பிரிக்காவில். அதை முடிச்சுட்டு கேம்புக்கு வர்றாரு. நைட்டில் ரெஸ்ட் எடுக்கலான்னு. அது ஒரு யானை போகிற வழி, யானைகள்லாம் அந்த ஃபாரஸ்ட்டில் போகிற வழி, அந்த கேம்புக்கு போகிற முன்னாடி அந்த வழியில் தான் அவருக்கு ரூம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவருக்கு அங்கே போகிறாரு. காரில் ஒரு மனுஷன் நடு ரோட்டில் வந்து நிற்கிறான். அந்த காட்டு பாதையில் வந்து அப்படி வழியை மறைச்சிட்டு நிற்கிறான். அப்போ அவனை பார்க்குறாரு. வண்டியை நிறுத்திட்டு கேட்குறாரு, யார் நீ, எதுக்காக என் காரை நிறுத்துகிற? யாருக்குமே நினைக்கும்ல, நடுராத்திரியில் எப்படி வந்து ஒருத்தன் காரை நிறுத்துறான்னா ஏதோ ஒன்று கொள்ளடிக்கிறதுக்கு தான் நிறுத்துறான், அப்படி தானே தோணும். எதுக்கு காரை நிறுத்துற அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னானா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா. அப்போ ஆண்டவர் சொன்னாரான், உள்ளத்தில் இறங்கிப்போ அப்படின்னு ஒன்று ஆண்டவர் சொல்லிட்ட உடனே இவர் இறங்கி போயிருக்கார். இருட்டு. என்ன, உங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் நான் வர்றேன். நான் அந்த மீட்டிங்க்கு வந்தேன். ஏசு என்னை தொட்டுட்டார். எனக்கு சரி, ஏசு ஒன்று தொட்டுட்டார்ல, கோ யுவர் வே, போ, சமாதானமாக போ மகனே. என்ன, எதுக்கு நீ என்கிட்ட பார்க்கணும்னு வந்த? இல்லை, நீங்கள் சொல்கிற அபிஷேகம் எனக்கு வேணும். பாருங்கள், 17 years old boy, his name is David. 17 வயசு பையன். நம்ம சபையில் எத்தனை வயசு பிள்ளைங்க? 17 வயசை தாண்டிட்டோம். அது உங்கள் பாலிக்கே வர்றேன். சாமுவேலை கர்த்தர் அழைக்கும் போது எத்தனை வயசு? உங்கள் வழிக்கே வர்றேன். மோசையை நாணல் பெட்டியில் போடும்போது என்ன வயசு? உங்கள் வழிக்கே வர்றேன். ஏன் இந்த வைராக்கியம் உங்கள் உடம்புல பாயலை? ஏன் இந்த ரத்தம் உங்களுக்குள்ள ஓடலை? சபை ரத்தம் ஓடலை? சொல்லுங்க, ஏன் ஓடலை? இவ்வளோ வார்த்தையை கேட்குறீங்க. பாருங்க, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணான், ஒரு மீட்டிங்கில் கர்த்தர் தொட்டார். அடுத்த வாஞ்ச் என்னது? ஐ வாண்ட் ஹோலி ஸ்பிரிட் ஃபில்லிங், ஐ வாண்ட் பேப்டைஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஞானஸ்தானம் பெற்றானோ பிறலையோ தெரியாது, பரிசுத்தாவி அபிஷேகம் முதல்ல வேணும். ஆமென். ஹல்லேலூயா. பார்த்தாராம், மேலே கரம் வச்சாராம், அக்கினியில் நிரப்பப்பட்டானாம். அந்த ஒன்றாந்தரத்தில் ஆவியில் நிரம்பி டங்ஸ் பேசி சமாதானத்தோடு அவனை அனுப்பிச்சி வச்சாராம். ஒரு 4 வாரம் கழித்து அதே இடத்துக்கு திரும்ப ஜெர்மனிலேருந்து ஊழியத்துக்கு வர்றார். வந்தால் அங்கே இவர் வந்து அந்த கிராமத்தில் பார்த்தா நிறைய போஸ்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு ப்ரீச்சர், நியூ ப்ரீச்சர் அப்படின்னு சொல்லி போட்டு புதுசாக ஒரு ஊழியர் வர்றார், வாங்க சுகம் கிடைக்குது, அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஊழியக்கார்ட்ட கேட்டாராம், ஹூ இஸ் திஸ் ப்ரீச்சர்? பாஸ்டர், இது பெரிய மிராக்கிள் பாஸ்டர். இப்போ தான் பாஸ்டர், ஒரு 4 வாரம் தான் ஆச்சு, 17 வயசு பையன், பயங்கர மிராக்கிள் நடக்குது மீட்டிங்கில். ஜனங்க அப்படி ரசிக்கப்படுறாங்க, பவுஞ்சா ஜனங்க வராங்க, ரசிக்கப்பட்டு போகிறாங்க. அந்த பையன் பேர் என்ன அப்படின்னா டேவிட். ஹல்லேலூயா. எங்கே இருக்கோம் நம்ம? சொல்லுங்க. இன்னும் லேம் எக்ஸ்கியூசஸ், முடமான காரணத்தை சொல்லிட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கே டைம் இல்லை. தூங்க விடு. ஹல்லேலூயா. உன் விழிகளுக்கு நித்திரையே வர ஒட்டாதே. ஜாமக்காரனை போல விழித்திரு, கண்களுக்கு களிக்கம் போட்டு விழித்திரு. கண்கள் எப்பொழுது கலிக்கத்தால நிரம்பி இருக்கட்டும். Hallelujah. So I have no ability is the first lamb excuse. Second one, Exodus 3:13.
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் 3:13 எஸ் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்ன சொல்லுவேன், என்ன பேசுவேன், என்ன வார்த்தை இருக்கு, என்னத்தை பிரசங்கிப்பேன்? I have no message. Number 1, I have no ability. Number 2, I have no message. Number 3, Exodus 4:1. அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். I have no authority. I have no authority. அதிகாரம் இல்லாதவன். என்னெல்லாம் சொன்னேன்? I have no ability, Exodus 3:11. I have no message, Exodus 3:13. I have no authority, Exodus 4:1. அடுத்ததாக பாருங்க, Exodus 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஆமென். I have, yes, and of the slow tongues. அதுக்கு இன்னொரு பதம் போட்டிருக்கிறது, I have no eloquence. ஆமென். ELOQUENCE eloquence. ஓகே, நாவன்மை இல்லாதவன். என்ன வன்மை இல்லாதவன்? நாவன்மை இல்லாதவன். அடுத்ததாக 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாராகிலும் அனுப்பும் என்றான். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் போடுங்க. 4:13. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிறவன் யாரையாகிலும் அனுப்பும் என்றார். இது ஐ ஹாவ் நோ இன்க்ளினேஷன் என்று போட்டிருக்கிறது. என்னிடத்துல ஒரு சாய்வு மனநிலைமை இல்லை, ஒரு சாய்வு மனநிலை இல்லை அப்படின்னு தான் டிக்ஷனரி, பைபிள் டிக்ஷனரியிலிருந்து நான் சொன்னதை வாசிக்கிறேன். ஆமென். And he said, O my Lord, send I pray thee by the hand of him whom thou wilt send. Amen. Yes. So மோசேக்கு தேவன் இவை அனைத்துக்கும், அனைத்து வாதங்களுக்கும் உரிய பதிலை எப்படி ஆண்டவர் சொல்றாருன்னா, அதை குறித்து நம்ம வருகிற வாரத்தில் நம்ம பார்ப்போம். வருகிற வாரத்தில் தேவன் இந்த 5 காரியத்துக்கும் 5 விதமான ரிப்ளைகளை கொடுக்கறதை நம் வருகிற நாட்களில் பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் மனதால் படிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. அழைத்த அழைப்புகளும் கிருபை வரங்களும் மாறாதவைகளை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எந்த நோக்கத்தில் நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க வைக்கிறார்? த வியூஸ் ஆஃப் பைபிள். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கு எல்லா காரியங்களையும் நம்ம தெரிந்து கொள்ளணும்னு கர்த்தர் வாஞ்சிக்கிறார். வேதத்தில் ஒவ்வொரு எழுத்து, எவ்வளவு எழுத்தின் உறுப்பு, ஒவ்வொன்றையும் குறித்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒவ்வொன்றும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் பதிஞ்சிருக்கணும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவைகளினுடைய சகல சம்பூர்ணத்தையும் நமக்கு சம்பூர்ணமாய் வெளிப்படுத்தி கொடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, அதிகமாக வேத வசனத்தை உட்கொள்ளு, அதிகமாக வேத வசனத்தை தியானி, அதிகமாக அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடு, அதிகமாக அந்த வேத வசனத்தை வைத்து உன்னை ஆராய்ந்து பார். நீ அந்த வேத வசனத்துக்கு ஏற்றபடி எப்படி இருக்கிற, உன் ஜீவியம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய லைஃப் அந்த வேத வசனத்தின்படி எப்படி நடக்கிற, உண்மையாக நடக்கிறியா, பரிசுத்தமாக நடக்கிறியா? இல்லை, சே யுவர் ரியாலிட்டி. என்னால் இப்படி தான் இருக்க முடியுது ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான்ல, என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் குத்தி கொண்டிருக்கிறது, அதை என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. இட்ஸ் a real word, it's a real word. எதையும் மறைக்காம ஆண்டவர்கிட்ட சொல்லு. கர்த்தர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும்.
என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை இவனுக்கு நான் காண்பிப்பேன் என்று கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். ஊழியத்தின் நிமித்தம் உன்னை எப்படி எப்படி நடத்தணும்னு தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அப்படி நடத்துவார். ஒன்றுக்கும் பயப்படாமல் கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. தகப்பனே, இப்பொழுதும் இந்த வேதத்தின் மகத்துவங்களை உடைய பிள்ளைகள் அறியும்படியாக என்னுடைய இருதய பலகைகளை, இருதய கதவுகளை கர்த்தர் திறந்து, உடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து, எப்படி எலிசாவுடைய கண்களை திறந்தீரோ, எலிசாவுடைய இருதயத்தை திறந்தீரோ, எப்படி லீதியாளுடைய இருதயத்தை திறந்தீரோ, எப்படி ஆண்டவரே மத்தேயுடைய இருதயத்தை திறந்தீரோ, எப்படி ஆண்டவரே அப்பா தாவீதை ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்தவனை கர்த்தர் மாற்றி இஸ்ரவேல் முழுவதுக்கும் அவனை ராஜாவாக வைத்து அவனோடு கூட ஆண்டவரே இஸ்ரவேலுடைய மேன்மை அவன் மூலமாக நிறைவேற்றினீரோ, அப்படியாக உடைய பிள்ளைகள் இன்றைக்கு எந்த முகாந்திரத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள் என்று சொல்லி பிள்ளைகளை வேறு பிரித்து இந்த வார்த்தைகளை பேசும்படியாய் கேட்கும்படியாய் வைத்திருக்கிறேன். வாக்கு வல்லவன் அல்ல என்று சொல்லி மோசேயை தப்பிக்க பார்த்தாலும் கூட கர்த்தர் அதற்கும் வழிகளை வைத்து, நான் உனக்கு வாயாக இருந்து நீ பேச வேண்டியவைகளை பேசுவேன் என்று சொன்னது போல நீர் சபைக்கு வாயாக இருந்து பிள்ளைகளுக்கு பேச வேண்டியவைகளை நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8 ஆலோசனை சொல்லி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி விளை